இன்று புதன்கிழமை 7/5/2025 விசுவாவசு வருடம் சித்திரை 24ஆம் நாள். நட்சத்திரம் பூரம். யோகம் அமிர்த யோகம். ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30, 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. வலம்புரி விநாயகர் ஆலயம், கணபதி காலனி, அண்ணா நகர் கிழக்கு, சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம். அனைவருக்கும் வணக்கம். இன்று புதன்கிழமை, மகாவிஷ்ணுவிற்கு உகந்த நாள். புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் மற்றும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது செல்வ செழிப்பு பெருகும் என்பது நம்பிக்கை. புதன்கிழமை விநாயக பெருமான் வழிபாட்டிற்கும் உகந்த நாள். கல்வி, வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் காண விரும்புபவர்கள் புதன் பகவானை வழிபட நல்லதொரு ஏற்றம் கிடைத்திட வழிவகுக்கும். புத பகவானுக்கு உரிய ராசி மிதுனம், கன்னி. புத பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு. புத பகவானுக்குரிய நிறம் பச்சை. புத பகவான் ஸ்தலம் திருவெண்காட்டில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமி கோவில். இத்திருத்தலத்தில் புதனுக்கு தனி சன்னிதானம் உள்ளது. புத பகவானின் பரிபூரண அருளை பெற்றிட உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பட்சத்தில் புதன்கிழமை அங்கு சென்று புத பகவான், ஈஸ்வரன் மற்றும் அம்பிகையை வழிபாடு செய்திட உங்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகளும் வந்து சேருவதை நீங்கள் உணர்வீர்கள். இத்திருத்தலம் சீர்காழியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். ஒரு மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது, சில பேரை நாம் பார்க்கும் பொழுது நாம் கமெண்ட் கொடுக்குறோம். அதாவது நம்மளுக்கு தகுந்தாற் போல அவர்கள் இல்லையே, அல்லது அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இல்லையே. அதே நேரத்தில் நம்ம சில அட்வைஸ் கொடுப்போம். இது எல்லாத்தையும் நாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்போது இறை பணி அப்படின்னு நாம் போனதுக்கப்புறம் நம்மளுடைய முழு மனதும் இறைவன் மீது மாத்திரம்தான் இருக்க வேண்டுமே தவிர அங்கே வருபவர்களுடைய ஆடைகளோ ஆபரணங்களோ அல்லது அவர்களுடைய நடைமுறைகளையோ இதைய பற்றியெல்லாம் நாம் விமர்சிக்க கூடாது. எண்ணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அவங்களுக்கு போயிட்டு அட்வைஸ் கொடுக்குறோங்கிற பேர்ல நம்ம அட்வைஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய முழு கவனமும் இறைவன் மீது மாத்திரம்தான் இருக்க வேண்டும். புதன்கிழமை அன்று உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போறோம். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்று நல்ல லாபங்கள் உண்டு. அற்புதமான தினம். ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். அதே நேரத்தில் குடும்பத்திற்கு மகிழ்வு தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறுவதில் கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டு. கொஞ்சம் காலதாமதமாகும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருந்தால் போதும். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. வேலையில் உங்கள் பெயர், புகழ், கௌரவம் கிடைக்கும். அந்தஸ்து நிலை பெறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். கடகராசி நேயர்களை வீட்டில் பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். உடல் உபாதைகளிலிருந்து வெளிவருவதற்கு ஆகாரத்தை கட்டுப்படுத்துங்கள். வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்கும். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் உண்டு. உங்களுடைய பேச்சிற்கு மறுபேச்சு இல்லாமல் வேலைகள் நடைபெறும். கன்னிராசி நேயர்களை குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் இருந்தாலும் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுதோ அல்லது எதிராளிகளுடன் பேசும் பொழுதோ கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்வது நல்லது. துளாராசி நேயர்களை பொறுத்தவரை வெற்றிகரமான தினம். இஷ்டங்கள் நிறைவேறும்.
பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறும். விருச்சிக ராசி நேயர்களை, வீண் பழிகள் அகலும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். தனுசு ராசி நேயர்களை, அருமையான தினம். லாபங்கள் உண்டு, வளர்ச்சி உண்டு, தொழில் வளர்ச்சி காணக்கூடிய தினம். அதே நேரத்தில் வருமானம் இரட்டிப்பாகும். மகர ராசி நேயர்களை, கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு உயரக்கூடிய தினம். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றியும், தொழிலில் மேன்மையும், கூட்டு தொழிலில் லாபமும் கிடைக்கும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். மீனராசி நேயர்களை, உங்களால் மிக எளிதாக எதிராளிகளை ஜட்ஜ் பண்றது கஷ்டம். பொறுமையாக ஆலோசித்து செய்ய வேண்டும். நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.